ஹாய் சில்ட்ரன்ஸ், புதுசாக வந்து சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதை பற்றி எப்படின்னா ஸ்டடீஸை பற்றி. இந்த சேனல் நேம் வந்து ஸ்டடி பூஸ்டர். இது படிக்கிற பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதில் எந்த சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸு. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வந்து 7th போடலான் இருக்கேன். அதில் வந்து எக்ஸசைஸ் சம் வந்து சால்வ் பண்ணி காட்டுற மாதிரி போட்டிருங்க வீடியோ. அந்த வீடியோவை வந்து தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டேர்ம் 1 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சாப்டர் 1 வந்து நம்பர் சிஸ்டம் இருக்குது. அந்த நம்பர் சிஸ்டத்தில் இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டிஜர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்பர்ஸ் தான். அதில் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அண்டு ஜீரோஸ் அண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே அதில் வந்து இன்க்ளூட் ஆகும். இது மேத்தமெட்டிக்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இசட்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. இசட் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் நெகட்டிவ் நம்பர்ஸ், ஜீரோஸ் அண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ். இது எல்லாமே சேர்ந்தது தான் இன்டிஜர்ஸு. இதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் வந்து எப்படின்னா -30 ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே டேஷில் வந்து என்ன நம்பர் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா -30ன்றது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகிறப்ப +30 போகும். எப்பயுமே ஒரு நம்பர் வந்து ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் போகிறப்ப அது என்ன சைனில் இருக்கோ அதோட ஆப்போசிட் சைடில் தான் போகும். இங்கே வந்து 30ன்றது நெகட்டிவ் சைனில் இருக்குது. ஸோ ஈக்குவல்ட்டு இந்த சைடு போகிறப்ப பாசிட்டிவ் சைனாக போகும். ஸோ 60 ப்ளஸ் வந்து 30 ஈக்குவல் டு 90 வரும். ஸோ இப்போ நீங்கள் டேஷில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 90ங்கிற நம்பரை ஃபில் பண்ணணும். செகண்ட் சம் வந்து -5 ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு 100ன்னு இருக்குது. ஸோ -5ன்றது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகிறப்ப -100ன்னு ஆன்சர் இருக்குது. செகண்ட் சம் -5 ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு -100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகிறப்ப +5 போகும். ஸோ இப்போ இங்கே இருக்கிறது -100 ப்ளஸ் 5ன்னு இருக்குது. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் சைனில் இருக்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ஷன் பண்ணிட வேண்டியதான். 100லேருந்து 5 போச்சு அப்படின்னா 95 வரும். இது பெரிய நம்பர் சைனை அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியதான் -95. ஸோ இப்போ டேஷில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது -95. தேர்ட் சம் -52 ப்ளஸ் -52 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் ரெண்டுமே வந்து சேம் சைன் தான் இருக்குது. ஸோ இப்போ இன்டிஜர்ஸில் ரெண்டு இன்டிஜர்ஸ் வந்து சேம் சைனாக இருந்துச்சு. ஈவன் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி அந்த நம்பரை அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு அந்த சைனை அப்ளை பண்ணிட வேண்டியது தான். ஸோ 2 + 2 4, 5 + 5 வந்து 10. ஸோ 104 சைன் வந்து நெகட்டிவ். ஏன்னா ரெண்டு இன்டிஜர்ஸுமே நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வர்ற ஆன்சரும் நெகட்டிவில் தான் இருக்கணும். ஃபோர்த் சம் டேஷ் ப்ளஸ் -22 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. வர்ற ஆன்சர் எப்படி இருக்குது அப்படின்னா 0 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெண்டாவது இன்டிஜர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா நெகட்டிவில் இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது எதில் ஃபில் பண்ணணும், பாசிட்டிவில் தான் ஃபில் பண்ணணும். +22 இப்போ ஆட் பண்ணும்போது +22 -22 ஈக்குவல் டு 0ன்றது வரும். அடுத்து ஃபிஃப்த்து சம் டேஷ் ப்ளஸ் -70 ஈக்குவல் டு 70. இங்கே வர்ற ஆன்சர் வந்து ப்ளஸில் வந்திருக்கு. இங்கே கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு டேஷ் கொடுத்துருக்காங்க, செகண்ட் கொடுத்துருக்கிறது வந்து -17 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ -70 ஈக்குவல் டு இந்த சைட் போகிறப்ப +70 போகும். +70 ஈக்குவல் டு 140. ஸோ இங்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியது 140. அடுத்து சிக்ஸ்த்து சம் 20 + 80 ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 20 + 80 என்ன வரும் அப்படின்னா 100 வரும். இங்கே வர்ற ஆன்சர் வந்து என்ன வரணும் அப்படின்னா 0 வரணும். வர ஆன்சர் 0 வரணும். ஸோ இப்போ இங்கே +100 இருக்குது. இப்போ இங்கே போட வேண்டியது -100. ஸோ 100 + -100 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இங்கே அப்ளை பண்ணுறது -100. Next 7th sum 75 + -25
ஈக்குவல் டு டேஷ்னு கேட்டிருக்காங்க. 75ன்றது ப்ளஸில் இருக்குது, 25ன்றது நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணால் 50ன்றது வரும். ஸோ ஆன்சர் இஸ் பிக் நம்பர் சைன் வந்து ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 50. ஈவன் வந்து ப்ளஸ் வந்து போடணும்னு தேவையில்லை. (171) ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. 171ன்றது ப்ளஸில் இருக்குது. எப்பயுமே ஒரு ப்ளஸ் நம்பரையும் அதே ப்ளஸில் ஆப்போசிட் சைன் வந்து நெகட்டிவ் சைனையும் போட்டு ஆன்சர் வந்து என்ன வந்துடும் அப்படின்னா 0 வந்துடும். இப்போ 171 மைனஸ் 171 ஈக்குவல் டு 0. அடுத்து 9th என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த இதில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. -3 -12 ப்ளஸ் -77 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேஷ்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுவுமே ஜஸ்ட் இதை ஆட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே போதும். இது எந்த ப்ராப்பர்ட்டி எந்த மெத்தடில் இருக்குது அப்படின்னா A + B + C ஈக்குவல் டு A + B + C ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா A + B + C கண்டென்ட்டில் இருக்குது லெஃப்ட் சைடு. ஸோ ரைட் சைடில் வந்து ஏவை மட்டும் தனியாக எடுத்து எழுதணும். ஏன்றது என்ன அப்படின்னா -3. ஸோ தனியாக எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா இந்த சம்க்கு வந்து சொல்யூஷன் கிடச்சிடும். அடுத்து 10th சம் -42 ப்ளஸ் டேஷ் ப்ளஸ் -23 ஈக்குவல் டு dash plus 15 plus டேஷ்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் A + B + C ஈக்குவல் டு A + B + C இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே அப்ளை பண்ணியது ரெண்டாவது ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்ளை பண்ண வேண்டியது பியை மட்டும் அப்ளை பண்ணணும். பின்றது என்ன நம்பர் அப்படின்னா 15. ஸோ இப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ண வேண்டியது +15. இங்கே வந்து ரைட் சைடில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண வேண்டியது ஏங்கிறது என்ன நம்பர் அப்படின்னா -42. லாஸ்ட்டு C வந்து -23. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா true or false வந்து கேட்டிருக்காங்க. The additive inverse of the additive inverse of -32 is -32. இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து எந்த சைனில் இருக்கோ வர ஆன்சர் வந்து அதுக்கும் ஆப்போசிட் சைனில் வரும். ஸோ -32 இஸ் -32ங்கிறது ராங் ஆன்சர். ஆன்சர் வந்து கரெக்ட் ஆன்சர் இஸ் +32 தான் வரணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். செகண்டு -90 + -30 ஈக்குவல் டு 16 இருக்குது. இங்கே இருக்கிறது ரெண்டு இன்டிஜர்ஸுமே நெகட்டிவில் தான் இருக்குது. ஒன்று -90 இன்னொன்று -30. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 90 + 30 ஈக்குவல் டு 112. இங்கே வர்ற ஆன்சர் வந்து -120 தான் வந்திருக்கணும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது 60 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ, சரி ஃபால்ஸ். -125 + 25 ஈக்குவல் டு -100. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். ஏன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு இன்டிஜர்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது, செகண்ட் இன்டிஜர்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இன்டிஜர்ஸ்லேருந்து செகண்டை வந்து செப்பரேட் பண்ணுறப்ப 100 வரும். லார்ஜர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தேர்ட் சம், ஆட் த ஃபாலோயிங். நம்பர் லைனை யூஸ் பண்ணி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இன்டிஜர்ஸ் வந்து 8 and -12 using number line.
எப்பயுமே நம்பர் லைனை வந்து மார்க் பண்ணுறப்ப ஜீரோன்றது சென்டர் பிளேஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த ஜீரோவுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ். Third sum, add the following 8 and minus 12 using number line. Number line யூஸ் பண்ணி இந்த ரெண்டு இண்டிஜர்ஸையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ட்ரா பண்ணுறப்ப ஜீரோக்கு ரைட் சைடு உள்ளது ஃபுல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ், ஜீரோக்கு ரைட் சைடு உள்ளது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். இது வந்து நெகட்டிவ் டைரக்ஷன், இது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன். ஜீரோக்கு ரைட் சைடு பாசிட்டிவ் டைரக்ஷன். ஃபஸ்ட்டு 8ங்கிற நம்பர், ஜீரோலேருந்து 8 எங்கே இருக்குன்னா இந்த பிளேஸில் இருக்குது. இப்போ 8லேருந்து minus 12ங்கிற நம்பரை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ 8 விட்டுட்டு அதுலேருந்து 12 பிளேசஸ் வந்து தள்ளி என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ -4ல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 8 + -12 ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா -4. இப்படி தான் நீங்கள் நம்பர் லைனை யூஸ் பண்ணி ஆட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ ப்ளஸில் இருக்கிறது ஃபுல்லாக பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ் ஃபுல்லாக நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 4th சம். தேர்டில் செகண்ட் சம். இது ரெண்டு இண்டிஜர்ஸுமே நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஜீரோவுக்கு லெஃப்ட் சைடில் மட்டும் மார்க் பண்ணால் போதும். ஜீரோ இங்கே இருக்குது. -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 -10. ஃபஸ்ட்டு 0 to -5, அதுக்கப்புறம் -5 0 to -3, -3க்கு அப்புறம் 5 நம்பர்ஸ் வந்து லெஃப்ட் சைடு 1 2 3 4 5. ஸோ -8ல் மார்க் பண்ணிக்கோங்க செகண்டு. ஸோ இப்போ -3 + -5 ஈக்குவல் டு -8. ஆன்சர் இஸ் -8. ஃபஸ்ட்டு 0 to -3, அதுக்கப்புறம் 5 பிளேசஸ் தள்ளி -3 கழிச்சு ஒரு 5 பிளேசஸ் தள்ளி 1 2 3 4 5. ஸோ -8. இப்போ ஆன்சர் இஸ் -8. தேர்ட் சம் -100 ப்ளஸ் வந்து -10. இது நம்பர் லைன் யூஸ் பண்ண சொல்லலை. ரெண்டு நம்பரையும் ரெண்டு இண்டிஜர்ஸையும் டேரெக்டாக ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டு இண்டிஜர்ஸுமே சேம் சைனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணி 100 + 10 = 110 ஆட் பண்ணி அந்த சைனை அப்படியே போட்டுற வேண்டியதுதான். ஸோ -110. ஃபோர்த்து சம் 20 + -72. 20ன்றது பாசிட்டிவில் இருக்குது, -70ன்றது நெகட்டிவில் இருக்குது. ஸோ பிக் நம்பர் இஸ் 72. 72லேருந்து 20யை சப்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து 52 வரும். நீங்கள் லார்ஜர் நம்பர் சைனை அப்படியே போட்டுற வேண்டியதான். -52 வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8th சம் 82 + -75. 82ன்றது நெகட்டிவ் பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ், 75ன்றது நெகட்டிவ் இண்டிஜர்ஸ். ஸோ இப்போ 82 தான் அதில் பிக் நம்பர். ஸோ 82லேருந்து 75 சப்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த லார்ஜர் நம்பர் சைனை அப்படியே போட்டுற வேண்டியதான். ஸோ +7 இஸ் ஆன்சர். 6th சம் -48 + -15. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து நெகட்டிவ் இண்டிஜர்ஸ் தான், சேம் சைன் தான். அப்போ ரெண்டு நம்பரையும் ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணுங்கள். 48 15. ஸோ 63 -63ன்றது ஆன்சர்.
அடுத்து 7th sum minus 225 plus minus 63 ரெண்டுமே நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் தான், சேம் சைன் தான். ஸோ 225ஐயும் 63 ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள். 5 plus 3 8, 6 plus 2 8, 288. So answer is 2 minus 288. Next 4th sum. Tenmalar 4th sum. Tenmalar appeared for competitive exam which has a negative scoring of 1 marks of each incorrect answer. In paper 1 she answered 25 questions incorrectly and in paper 2 13 questions incorrectly. Find the total reduction of marks. இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தேன்மலன்றவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 1 மார்க்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரில் அவங்க வந்து 25 கொஷின்ஸ் வந்து இன்கரெக்டாக எழுதியிருக்காங்க. செகண்ட் பேப்பரில் 13 வந்து இன்கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ ஒன்றுக்கும் ஒவ்வொரு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு மார்க்ஸ் வந்து கம்மியாகும். ஃபைண்ட் த டோட்டல் ரிடக்ஷன் ஆஃப் மார்க்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் ரிடக்ஷன் ஆஃப் மார்க்ஸ் equal to first paper 25 incorrect equal to minus 25. Second paper 13 incorrect equal to minus 13. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா R equal to minus 25 plus minus 13 equal to minus 38. So, இப்போ அவங்க incorrect answer is reduction of marks is minus 38. Next, 5th sum. In quiz competitions, team A scored plus 30, minus 20, 0 and team B scored minus 20, 0, 30 in 3 successive rounds. Which team will win? Can you say that we can add integers in any order? என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2 டீம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எந்த டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அது இன்டிஜர்ஸை எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ டீம் ஏ ஸ்கோர் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் 30 மைனஸ் 20 30 minus 20, 0 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 30 minus 20 plus 0 equal to 30லேருந்து 20 செப்பரேட் பண்ணால் 10 வரும். 10 plus 0 equal to 10 plus 0 equal to 10 தான். டீம் ஏ முடிஞ்சது. அடுத்து நெக்ஸ்ட் டீம் பி. டீம் பியோட ஸ்கோர் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா minus 20, 0, plus 13 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா minus 20 plus 0 plus 30. இப்போ minus 20 plus 0ன்னு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா minus 20 தான் வரும். ப்ளஸ் வந்து 30. இப்போ ரெண்டுமே ஆப்போசிட் சைன். ஸோ 30லேருந்து 20 செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 வரும். ஆன்சர் இஸ் ப்ளஸ் 10. பார்த்தீங்க அப்படின்னா டீம் ஏவும் ப்ளஸ் 10 தான், டீம் பியும் ப்ளஸ் 10 தான். ஸோ ரெண்டு டீமுமே வந்து சேம் தான். நெக்ஸ்ட் அடுத்த சம். R 11 plus 7 plus 10 and 11 plus 7 plus 10 ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. மென்ஷன் த ப்ராப்பர்ட்டி. ஈக்குவலான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 11 plus 7 plus 10 equal to 11 plus
bracket of 7 plus 10 equal to 11 plus 7 என்ன வரும் அப்படின்னா 18 வரும். 18 plus 10 equal to 11 plus 7 plus 10 வந்து 17. So 18 plus 10 வந்து 28. 11 plus 17 is also 28. ஓகே, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஈக்குவல் தான். இந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அடிட்டிவ் associative property under addition. ப்ராப்பர்ட்டியோட நேம் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். நெக்ஸ்ட் சம், 7th சம். ஃபைண்ட் 5 powers of integers that add up to 2. அதாவது 5 powers of integer, 2 integers ஆட் பண்ணால் ஆன்சர் வந்து என்ன வரணும் அப்படின்னா 2ன்றது வரணும். powers of integersன்றது 2 integers வரும். ஃபஸ்ட்டு 0 plus 2 equal to 2, 1 plus 1 equal to 2, minus 1 plus 3 equal to 2, 4 minus 2 equal to 2, 12 minus 10 equal to 2, 6 minus 4 equal to 2. இப்படி நீங்கள் வந்து நிறைய எழுதிட்டே போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸு. இந்த சேனலை பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.